தீர்ந்துவிடும். இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அவர்களெல்லாம் தமிழக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தை நினைத்து செயல்படக்கூடியவர்களாகவே இல்லை. ஆகவே அதெல்லாம் நீங்கிவிட வேண்டும். வேட்பாளரிலே சிறந்த வேட்பாளர் நம்முடைய அருண் நேரு அவர்கள் தான் நல்ல வேட்பாளர். தந்தைக்கு தப்பாமல் பிறந்தவர். தந்தையை போல இந்த பகுதி மக்களுக்கு திருச்சி பகுதி, இங்கே பெரம்பலூர் பகுதி, 2 பகுதியிலும் அவருக்கு அவர்தானே இருக்க முடியாது. நீங்கள் எப்ப வேணாலும் சரி நம்முடைய அமைச்சர் அவர்களை நேரா அவர் வீட்டுல போய் பார்த்தது. இங்கேதான் 6 கிலோமீட்டர் தான் அவர் வீடு. அவங்க மில்லெல்லாம் இருக்கு. திருச்சியில எந்த நேரத்தில் வேணாலும் பார்க்கலாம். அவர் எப்படி அன்பாக பாசமாக உங்களிடம் பழகுவாரோ அதே போல அவருடைய புதல்வர் அருண் நேரு அவர்களும் மிக அன்பாக பாசமாக பழகக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர், படித்தவர், இளைஞர், நல்ல மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு நல்லவர் வேட்பாளராக இங்கு போட்டியிடுகிறார். பாரிவேந்தருக்கு மட்டும் தப்பித்தவரை நீங்கள் வாக்களித்து விடாதீர்கள். ஏற்கனவே நீங்கள் அளித்த வாக்குகளை பெற்றுக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டு உங்களை ஏமாற்றி விட்டு துரோகம் செய்துவிட்டு வேற அணிக்கு ஓடியவர். ஆக அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் செய்வர்களெல்லாம் மீண்டும் தேர்தலில் நின்றால் வெற்றி அவர்களுக்கெல்லாம் வாக்களித்தார்கள்னா அந்த வாக்கு வீணா போய்விட. 2வது, அது பிஜேபி கூட்டணி எதற்கும் உபயோகப்படாத ஒரு கூட்டணி. அதே மாதிரி அதிமுக கூட்டணியும் இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு, தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தினுடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்த ஒரு அமைப்பு. எடப்பாடி அங்க அவர் என்னன்னா நீங்க உடனே கையெழுத்து போடக்கூடியவர்கள் தான். ஆக எல்லா தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவர் தான் எடப்பாடி. அப்படி அதிமுகவுக்கும் நாம் வாக்களிப்பது நம்முடைய வாக்கு அத்தனையுமே வீணாக தான் போகும். ஆக கூட்டணியிலே சிறந்த கூட்டணி இந்திய கூட்டணி தான். அதே வேட்பாளர், இந்த வேட்பாளர்ல சிறந்த வேட்பாளர், நல்ல வேட்பாளர், உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த பகுதியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய எதிர்காலத்திலே இந்த பகுதியை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த செய்யக்கூடிய ஒரு அருமையான வேட்பாளர் நம்முடைய அருண் நேரு அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் அளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆக நம்முடைய